வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? 35+15+10 இதுதான் என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு கணக்கு. எடப்பாடி எடுக்கப் போகும் முடிவுகள் என்ன? வாங்க வீடியோவை மூலமாக கண்டலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில் தான் இம்முறை கண்டிப்பாக மீண்டும் ஆட்சியை பிடித்த நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை ஸ்டாலின் அவர்கள் ஆளும் கட்சியான திமுக அரசோ ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாரும் தனது கூட்டணியை பலமாக வைத்துக்கொண்டு மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டாராம். இந்த வகையில் தான் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாஜகவானது அண்மையில் பாமக மற்றும் அமமுக போன்ற கட்சிகள் எல்லாம் அதனுடன் கூட்டணி இணைந்துள்ளதா. இந்த வகையில்தான், அதாவது திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது மும்முரமாக நடந்து வரும் நிலையில்தான் அதிமுகவும் தங்கள் பக்கம் இருக்கும் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடை மும்முரமாக பிரித்து கொடுத்திருக்கிறதா. இதற்கிடையில் தான் பிரதமர் மோடி அவர்கள் இப்போது பிரச்சாரத்திற்காக தமிழ்நாடு வந்துள்ள சூழல்தான் பிரதமர் பயணத்திற்கு பிறகே கண்டிப்பாக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை என்பது தொடங்கும் என தெரிகிறதா. இதற்கிடையில் தான் அதிமுக கூட்டணியில் என்ன நடக்கிறது என்பதை தொடர்ந்தான சில தகவல் வெளியாகி இருக்கிறதா. அதாவது கடந்த ஜனவரி 23ஆம் தேதியானது நடந்த என்டிஏ கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். அந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து என்டிஏ தலைவர்களும் மேடை ஏறினார்கள். ஆனால் அதிமுகவின் பெற்ற எடப்பாடி பழனிசாமி, அமமுக தலைவர் டிடிவி தினகரன் தங்களின் கருத்து வேறுபாடுகளை கலைத்து ஒன்றாக ஒரே மேடையில் ஏறினார்கள். என்டிஏ கூட்டணியின் வலிமை என்பது உணர்த்தே இந்த கூட்டம் நடைபெற்றதாக பேசப்பட்ட இந்த செய்தியாகவும் பார்க்கப்படுகிறதா. இருப்பினும் இதன் பிறகு தனது கூட்டணி பிரச்சாரம் கண்டிப்பாக டல்லடிக்க ஆரம்பித்து விட்டதா. இப்போது பிரதமர் மோடி மீண்டும் தமிழ்நாடு வந்து சென்ற நிலையில்தான் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் உத்வேகம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது மேலும் என்டிஏ கூட்டணியை முன்கூட்டியே உறுதி செய்தாலும் கூட இன்னும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது ஒரு முழு கட்டமைப்பை பெறவில்லை என்றுதான் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தெல்ல தெளிவாக சொல்லப்போனால் இப்போது இருக்கும் சூழ்நிலையில் கண்டிப்பாக மோடியின் இந்த பயணத்துக்கு பிறகுதான் கண்டிப்பாக அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தொடங்கும் என தெரியப்படுகிறதா. பாஜகவின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் இதை உறுதி செய்திருக்கிறார். அது மட்டுமின்றி இந்த தேர்தலில் அதிமுகவே அதிக இடங்களில் போட்டியிடும், அதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. தனி பெரும்பான்மையுடன் கண்டிப்பாக தமிழகத்திலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் திட்டமாக இருக்கும் சூழலில் அதற்கு தேவையான இடங்கள் கண்டிப்பாக போட்டியிடும் என்று அதிமுக வட்டாரங்கள் எல்லாம் தெரிவிக்கிறதா. இந்த நிலையில்தான் பாஜகவை பொறுத்தவரை 2024 லோக்சபா தேர்தல் வாக்குகளை வைத்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டு இருக்கிறது. அதிமுகவிடம் இருந்து அதிகபட்ச இடங்களை கேட்டு பெற வேண்டும் என்பதுதான் பாஜகவின் திட்டமாக இருக்கிறதா. பாஜக சார்பில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து தனது பேச்சுவார்த்தை நடத்துவார் என சொல்லப்படுகிறதா. அதிமுக இன்னும் தொகுதி பங்கீடு கண்டிப்பாக முழுமையாக அறிவிக்கப்படவில்லை என்பதுதான் இங்கு கவனிக்கத்தக்க செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்துதான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக அதிமுகவிற்கு எவ்வளவு இடங்கள் கண்டிப்பாக பாஜக கொடுக்கப் போகிறது என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.